ஹாய்ல வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டோட ஒரு சில கரெக்ஷன்ஸ்லாம் மொபைல்லே கொண்டு வந்திருக்காங்க. அந்த முக்கியமான கரெக்ஷன்ஸ் என்னன்றது தாங்க இன்னைக்கான வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் முறையா நம்மளோட சேனல் விசிட் பண்ணீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் குடுங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க என்ன டீட்டெயில்ன்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டோட ஒரு சில கரெக்ஷன்ஸ்லாம் இருந்த இடத்துலேருந்தே பண்ணிக்கலாம்ன்ட்டு அப்ரூவல் குடுத்துருக்காங்க. என்னென்ன கரெக்ஷன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டில இருக்கிற மொபைல் நம்பரை வந்து ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. சேஞ்ச் பண்றது மீன்ஸ் சேஞ்சும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஆடும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அட்ரஸ் அதாவது புது அட்ரஸா இருக்கட்டும், இல்ல ஆல்ரெடி வேற ஒரு அட்ரஸ்லேருந்து இப்ப சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும். 2மே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்ல சேஞ்சும் பண்ணிக்கலாம். இந்த போல ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப இருந்த இடத்துலேருந்தே மொபைல் மூலியமா கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கலான்ட்டு இப்போ ரீசெண்டா ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் என்னன்றது தாங்க முழு விவரமா இன்னைக்கான வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாரி அப்டேட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் நீங்க தாலுகா ஆஃபீஸ் வீட்டுக்கும் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. அங்க போய் லைன்ல நிக்கணும், வெயிட் பண்ணணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க. ஸோ உங்களோட மொபைல் எடுத்தீங்களா, 5 நிமிஷம் ஒர்க் ஈஸியா அப்ளை பண்ணீங்களா, ஸோ அப்ளை பண்ணிட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் மொபைல் மூலியமா இருந்த இடத்துலேருந்தே பார்த்து ட்ராக் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுங்க. ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஸோ வாங்க என்ன டீட்டெயில்ன்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணதுமே சர்ச் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார்னே டைப் பண்ணுங்க. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு ஒரு விதமான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான அப்டேட் இந்த அப்டேட்னே சொல்லலாங்க. ஆதார் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுமே நார்மல் இன்டர்ஃபேஸ் இது போல தாங்க ஓப்பன் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பி வியூயிங் ஜர்னின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணலாங்க. அதை கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜ் இது போல தாங்க ஓப்பன் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணுற மெத்தடில் ஒரு 3 பேஜ் ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு ரிஜிஸ்டர்ன்ட்டு இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாங்க. அதை கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜில் இதுக்கு அடுத்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்றது ஷோ ஆகுங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணுற போல இருக்கும். செகண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆதார் கார்டை பேஸ் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வெரிஃபிகேஷன் மெசேஜ் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணுற போல இருக்கும். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற போல இருக்கும். அதாவது ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுற போல இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ராசஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது அது கீழவே என்டர் யுவர் ஆதார் நம்பர்ன்ட்டு இருக்கும். ஸோ ப்ளூ கலரில் அதை டிக் பண்ணிக்கோங்க. அது மேலே கிளிக் பண்ணதுமே உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணுற போல இருக்குங்க. ஸோ அதை உங்களுடைய ஆதார் நம்பரை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டிக்கு பின் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆட் பண்ணுற போல இருக்கும். ஓகேங்களா? ஒரு 6 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்டர் பண்ணி அதே என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்க போல இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பின் கொடுத்துக்கோங்க. அப்படியே அலோவ் பர்மிஷன்ஸ்னு கேட்குது. அதை பார்த்து அலோவ் பர்மிஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் ஆப் லாக் கேட்குது. நான் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணுறேன். அன்லாக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய கியூஆர் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். அதில் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா, பாட்டமில் சர்வீசஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் கிளிக் பண்ண பாருங்கள். அதை கிளிக் பண்ணதுமே நார்மல் இன்டர்ஃபேஸ் இது போல தாங்க ஷோ ஆகும். இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான அப்டேட்ஸுங்க. நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட்ஸ்னே சொல்லுவேன் நான். இந்த முக்கியமான அப்டேட்ஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் தாலுகா ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைலே கொண்டு வந்திருக்காங்க. ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான அப்டேட். அதாவது ஆட் பண்ணிக்கலாம். இருக்கிற நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான அப்டேட். 2வது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுற மெத்தட். ஓகேங்களா? ஸோ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுற மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ப்ராசஸ் இருக்குன்றது தாங்க இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன மெத்தடுன்றதை பார்க்கலாம். அதில் அட்ரஸ் அப்டேட்ன்ட்டு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் இன்டர்ஃபேஸ் இது போல தாங்க ஷோ ஆகும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸ்ன்ட்டு இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இருக்கிற அட்ரஸ் ஷோ ஆகும். அது கீழவே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் யுவர் அட்ரஸ் யூசிங்ன்ட்டு இருக்குது பாருங்கள். அது கீழே இன்னொரு பாயிண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மை டாக்குமெண்ட்டுன்ட்டு இருக்குது பாருங்கள். ஸோ அதை தாங்க இப்போ கிளிக் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது போல தாங்க ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராசஸ் வியூன்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராசஸிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராசஸிங் டைம்ன்ட்டு 30 நாள் கொடுத்துருக்காங்க. ரூ. 75 பே பண்ணுற போல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது கீழவே ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகுங்க. ஸோ நம்ம கையில் என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து நம்ம சப்மிட் பண்ணுற போல் இருக்கும். ஓகேங்களா? இதோ கொடுக்குறேன் பாருங்கள்.
நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகுதுங்க. ஸோ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மெத்தட்னே நான் இதை சொல்லலாம். நம்ம இந்த அட்ரஸ் இல்லை, அந்த அட்ரஸ் ப்ரூஃப் இல்லைன்ட்டு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகுது. நான் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு கொடுத்துக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கையில் இருக்குது. ரேஷன், கேஸ் பில்லு, அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாயத்து கட்டுவோம் இல்லையா, வாட்டர் பில்லு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஸோ இது ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து சப்மிட் பண்ணுற போல் இருக்கும். ஓகேங்களா? இது கொடுக்குறேன் பாருங்கள். ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துட்டு கண்டினியூ வித் நெக்ஸ்ட் ப்ராசஸ் கொடுக்குறேன். இதோ ஸ்கேன் கொடுக்குறேன். ஸ்கேனிங் கொடுத்ததுமே அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதில் அப்டேட் பண்ணுற போல் இருக்கும். நீங்கள் அதை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி சப்மிட் பண்ணுற போல் இருக்கும். ஓகேங்களா? ஓடிபி சப்மிட் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன வருதுன்றதை பார்க்கலாம். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறேன். பெருசான ஒன்றும் இல்லைங்க. நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற போல தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போ கரண்ட்டில் இருக்கிற அட்ரஸும் ஷோ ஆகும். இப்போ ரீசெண்டாக நீங்கள் அப்டேட் பண்ணிங்க இல்லையா, ஸோ அந்த அட்ரஸும் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ கொடுத்து ஃபேஸ் அத்தன்டிகேஷன் கேட்பாங்க. அந்த உங்களுடைய மொபைலில் கேமரா ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற போல் இருக்கும். ஓகேங்களா? இந்த அப்லோடிங் ப்ராசஸ் முடிஞ்சதுமே டைரெக்டாக பேமெண்ட் ப்ராசஸிங்க்கு போயிடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் ஷோ ஆகும். ஓகேங்களா? அந்த நம்பர் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நம்பரை வச்சு நம்மளுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எந்த நிலைமையில் இருக்குன்றதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இருக்கிற ப்ராசஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலில் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ. ஓகேங்களா? ஸோ டாடா பாய், see you நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்.